Hello friends, welcome to Nikhil's Biology. இன்னைக்கு நம்ம நேச்சர் ஆஃப் ஃபுட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் salivary glands பற்றி படிக்கலாம். நம்ம இவ்வளோ நாள் டைஜஷன் பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஃபுட்ன்றதால நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது, அதனால நம்மளோட செல்ஸ் உயிர் வாழுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா அன்றைக்கி நம்ம ஃபுட் வந்து நியூட்ரியன்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அந்த கிளாஸிஃபிகேஷன் படித்தோம். இன்றைக்கி பேசிக்காக நம்ம அந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸோட நேச்சரை தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஃபுட்டில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸில் மெயினாக நம்ம பார்க்குறது எதுனா ப்ரோட்டீன், லிப்பிட், நியூக்ளிக் ஆசிட்ஸ், அப்புறமா கார்போஹைட்ரேட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுட் எப்படி டைஜஸ்ட் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட காம்போனன்ட்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஃபுட் பேசிக்கலாக நியூட்ரியன்ஸால் கம்போஸ் ஆகிருக்கு. அந்த நியூட்ரியன்ஸ் எதுனா ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ். இப்போது நம்ம வந்து நம்மளோட ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நம்மளுக்கு தெரியும் செல்ஸ்க்கு வந்துட்டு குளுக்கோஸ் தேவை. இந்த குளுக்கோஸை நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இந்த குளுக்கோஸை நம்ம பிளான்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். இந்த குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி கிரெப் சைக்கிள் அதிலெல்லாம் போய் நம்மளுக்கு ஏடிபி ஈல்ட் ஆகும். அது வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். குளுக்கோஸ்ன்றது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம ஃபுட் சாப்பிட்றோம் இல்லையா, அது வந்து பிளான்ட்லேருந்து தான் கிடைக்குது. பிளான்ட் கூட செல்லால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ பேசிக்காக நம்ம கூட ஒரு செல்லை தான் சாப்பிட்றோம். இதுதான் ஃபேக்ட் என்னென்னா வி கன்சியூம் செல்ஸ். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் செல்ஸ்ன்றது இருக்குது. ஸோ அந்த செல்ஸில் ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் எல்லாம் இருக்கும். எப்படி ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் செல்ஸ் உள்ள இருக்கும்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இது ஒரு பிளான்ட் செல்லுன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா பிளாஸ்மா மெம்ப்ரெயின் இருக்குது இல்லைங்களா, இந்த பிளாஸ்மா மெம்ப்ரெயின் வந்து லிப்பிட் பைலேயரால் உருவாக்கப்பட்டிருக்கு. லிப்பிட் பைலேயர் அதில் ப்ரோட்டீன்ஸ் கூட இருக்கும். இன்டிகிரல் ப்ரோட்டீன்ஸ், இன்ட்ரென்சிக் ப்ரோட்டீன்ஸ், எக்ஸ்ட்ரென்சிக் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அது கூடவே நம்மளுக்கு சுகர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். சுகர் செயின்ஸ் இப்படி அந்த ப்ரோட்டீன்ஸ் மேலே அட்டாச் ஆகிருக்கும். சிம்பிளான ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். பிளாஸ்மா மெம்ப்ரெயின் இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லிப்பிட்ஸ், இது வந்து ப்ரோட்டீன், இது வந்து சுகர், செயின் ஆஃப் சுகர். ஸோ இதுதான் நம்மளோட பிளாஸ்மா மெம்ப்ரெயினில் இருக்கும். அது கூடவே நம்ம நியூக்ளியஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா, நியூக்ளியஸில் டிஎன்ஏ இருக்குது, இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கும். ஓகேங்களா, டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கும். ரெண்டுமே இருக்காது. ஈதர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ வில் பி ப்ரெசென்ட் இன் அன் ஆர்கானிசம். ஆர்என்ஏ அப்புறம் டிஎன்ஏவை ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். டிஎன்ஏவோட ஃபுல் ஃபார்ம் டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏவோட ஃபுல் ஃபார்ம் ரைபோநியூக்ளிக் ஆசிட். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரோட்டீன்ஸ் நம்ம பார்த்த மாதிரி பிளாஸ்மா மெம்ப்ரெயின்லையும் இருக்குது. உள்ளே இருக்கிற சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் கூட ப்ரோட்டீன்ஸில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. லிப்பிடும் நம்ம பார்த்தாச்சு, லிப்பிட் பைலேயரில் இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், பிளான்ட்ஸ் வந்து அதோட கார்போஹைட்ரேட்ஸ் ஸ்டார்ச்னு சொல்லுவோம். பிளான்ட்ஸில் இருக்க கார்போஹைட்ரேட்ஸ் ஸ்டார்ச்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும்னா வேக்யூலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். செல் உள்ள வேக்யூலில் இருக்கும். அதில் தான் ஸ்டார்ச் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட்ஸும் கிடச்சாச்சு. அதுதான் ஸ்டார்ச் வந்து லாங் செயின் ஆஃப் குளுக்கோஸ். ஜி என்ற குளுக்கோஸ் இண்டிகேட் பண்ணும். லாங் செயினாக இருக்கும். அதை ஸ்டோர் பண்ணி ஸ்டார்ச்சாக வைக்கும். இதை ஸ்டார்ச்சை நம்ம சுகர்ஸ்ன்னு கூட சொல்லுவோம். நீங்கள் ஸ்டார்ச் சுகர்ஸ்ன்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நீட்டில் வாட்டர் லாங் செயின் ஆஃப் சுகர்ஸ் கால்டுனா நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லணும், இல்லைனா ஸ்டார்ச் கொடுத்துனா ஸ்டார்ச்னு சொல்லணும். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸ். ப்ரோட்டீனோட ஃபங்க்ஷனல் யூனிட் வந்து அமினோ ஆசிட். லிப்பிடோட ஃபங்க்ஷனல் யூனிட் வந்துட்டு ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ளஸ் கிளிசரால். லிப்பிடோட காம்போசிஷன் ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் கிளிசரால். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து குளுக்கோஸ். நியூக்ளிக் ஆசிட் நான் சொன்னேன் இல்லையா, நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளியஸில் இருக்கும். இது வந்து டிஎன்ஏ அப்புறம் ஆர்என்ஏவால் உருவாக்கப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு, டைஜஷனில் நம்ம ஃபிசிக்கல் ப்ராசஸையும் படிப்போம், கெமிக்கல் ப்ராசஸையும் படிப்போம். இந்த அமினோ ஆசிட், ஃபேட்ஸ், கிளிசரால்ஸ், இந்த சுகர்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏவை நம்ம ஃபிசிக்கல் ப்ராசஸால் பிரேக் பண்ண முடியாது. அதனால நம்ம பாடி வந்து என்சைம்ஸ் மூலமாக கெமிக்கல் ப்ராசஸில் அதை பிரேக் டவுன் பண்ணி செல்ஸ்க்கு ஈஸியாக அப்சார்ப் ஆகிற மாதிரி ஸ்மாலாக கம்போஸ் பண்ணும். ஸோ நம்ம ஸ்டார்ச் எங்கே பார்க்குறோம்? இந்த ஸ்டார்ச் வந்து நம்ம டெய்லி சாப்பிட்ற பிரெட், அப்புறமா வெஜிடேபிள்ஸ், அது கூடவே சப்பாத்தி சாப்பிடுவோம் இல்லையா, சப்பாத்தீஸ், இதில் வந்துட்டு குளுக்கோஸ் இருக்கும். இந்த குளுக்கோஸ் சலைவரி அமைலேஸ் என்ற ஒரு என்சைம் ஆக்ட் ஆனப்போ
இது வந்து பிரேக் டவுன் ஆகும். ஓகேங்களா? ப்ரோட்டீன் வந்து மவுத்தில் ஆக்சுவலாக டைஜஸ்ட் ஆகாது. அமினோ ஆசிட் செயின் மாதிரி இப்படி இருக்கும். இந்த அமினோ ஆசிட்ஸ் பிரேக் டவுன் ஆகும் பை என்சைம்ஸ். எப்படி பிரேக் டவுன் ஆகும்? கெமிக்கல் ப்ராசஸால், என்சைம்ஸால். லிப்பிடை நம்ம பிரேக் பண்ணால் நம்மளுக்கு கிளிசரால் கிடைக்கும் ப்ளஸ் ஃபேட்டி ஆசிட். எப்படி இருக்குன்னா, ஒரு கிளிசரால் மாலிக்யூல் கூட 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இப்படி ஜாயின் இருக்கும். இதுதான் லிப்பிட் மாலிக்யூல் இப்படி தான் இருக்கும். இதை ட்ரைக்ளிசரைடுன்னு சொல்லுவோம். ட்ரைக்ளிசரைடை நெக்ஸ்ட்டு நம்ம டைக்ளிசரைடாக மாற்றி நெக்ஸ்ட் மோனோக்ளிசரைடாக மாற்றி செல்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். நியூக்ளிக் ஆசிட்ஸ் உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி நான் இந்த பேஜில் சொல்லித்தரேன். நியூக்ளிக் ஆசிட்ஸ் நம்ம என்ன பார்த்தோன்னா டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்ஏவோட காம்போசிஷன் என்னன்னு பார்க்கலாம். டிஎன்ஏ வந்து ஒரு ரைபோஸ் சுகரில் உருவாக்கப்பட்டிருக்கு. அது கூடவே நைட்ரோஜன் பேஸஸ் இருக்கும். அப்புறமா ஒரு ஃபாஸ்ஃபேட் மாலிக்யூல் இருக்கும். சுகர், இதை ரைபோஸ் சுகர்ன்னுவாங்க. ரைபோஸ் 5 கார்பன் சுகர், நைட்ரோஜன் பேஸ், ஃபாஸ்ஃபேட் மாலிக்யூல். இது மூணும் சேர்ந்தால் தான் டிஎன்ஏ மாலிக்யூல். இதே மாதிரி ஆர்என்ஏயில் கூட நைட்ரோஜன் பேஸ் இருக்கும், ஃபாஸ்ஃபேட் மாலிக்யூல் இருக்கும், நைட்ரோஜன் பேஸஸும் இருக்கும். ஸோ நம்மளோட பாடியில் இருக்கிற என்சைம்ஸ் நியூக்ளிக் ஆசிட்ஸை இந்த மாதிரி சுகர்ஸாக பிரேக் பண்ணி அதுக்கப்புறமா செல்ஸ் வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்கும். இப்போ நம்ம சலைவாவோட காம்போசிஷனை பார்க்கலாம். இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் ஃபுட் பற்றி பார்த்தோம். நான் சொல்லுறது என்னென்னா, நம்ம பாடிக்கு ஃபுட் தேவை, நம்ம செல்ஸ்க்கு எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குதுன்னா குளுக்கோஸ்லேருந்து கிடைக்குது. இந்த குளுக்கோஸ் எங்கேருந்து கிடைக்குது? நம்ம சாப்பிட்ற ஃபுட் பிளான்ஸ்லேருந்து கிடைக்குது. ஏன்னா பிளான்ஸ் தான் ஃபுட்டை உருவாக்க முடியும். பிளான்ஸ் இங்கே நான் அதோட ட்ராயிங் வரைஞ்சிடுறேன். பிளான்ஸ் இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த செல்ஸை தான் நம்ம சாப்பிட்றோம். ஆக்சுவலாக அந்த ஃபுட் பிளான்ஸில் இருக்க ஃபுட்ஸை நம்ம சாப்பிட்றது அதோட செல்ஸை சாப்பிட்ட மாதிரி தான். அந்த செல்ஸில் வந்து ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஃபேக்ட் என்னென்னா, நம்ம வந்து செல்ஸை தான் சாப்பிட்றோம், தினமும் அதை தான் சாப்பிட்றோம். இதில் வந்து இந்த செல்ஸில் வந்து வேக்யூல்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், பிளாஸ்மா மெம்ப்ரேன் இதெல்லாம் இருக்குது. இதோட காம்போசிஷன் நம்ம கூட பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரோட்டீன்ஸோட ஃபங்க்ஷனல் யூனிட் அமினோ ஆசிட்ஸ், லிப்பிடோட ஃபங்க்ஷனல் யூனிட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ளஸ் கிளிசரால், கார்போஹைட்ரேட்ஸோட ஃபங்க்ஷனல் யூனிட் வந்துட்டு சுகர்ஸ், அதாவது குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸோட ஃபங்க்ஷனல் யூனிட் டிஎன்ஏ அப்புறம் ஆர்என்ஏ. நம்ம பேசின மாதிரி டைஜஷனில் வந்து ஃபிசிக்கல் ப்ராசஸ் இருக்கும், கெமிக்கல் ப்ராசஸ் இருக்கும். கெமிக்கல் ப்ராசஸ் வந்து என்சைம்ஸால் யூஸ் பண்ணப்படுது. ஃபிசிக்கல் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள்னா சீவிங், நம்ம டீத்லேருந்து சீவ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம பேசணும், ஸ்டார்ச் வந்துட்டு வெஜிடேபிள்ஸ், பிரெட்ஸ்லாம் இருக்கும். ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு ஃபிஷ்ஷில் இருக்கும், ஃபிஷ்ஷில் நம்ம சாப்பிட்ருப்போம். லிப்பிட்ஸ் வந்துட்டு ஆயிலில் இருக்கும். நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்துட்டு நம்ம சாப்பிட்ட செல்ஸ்லேயே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்த்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சலைவரி கிளான்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சலைவரி கிளான்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சலைவரி கிளான்ஸ் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்றதை பார்ப்போம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு ட்ராயிங்கை வரைஞ்சி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது டீத், இது மவுத், பக்கல் கேவிட்டி. இது டீத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே காது கிட்ட இங்கே நம்மளுக்கு ஒரு சலைவரி கிளாண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இது டங் இல்லையா, இங்கே ஹைவாய்டு போன் இருக்கும். இங்கே ஒரு சலைவரி கிளாண்ட், அது கூடவே இங்கே ஒரு சலைவரி கிளாண்ட். 1 2 3 சலைவரி கிளாண்ட்ஸ் இருக்குது. இதோட பேரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சலைவரி கிளாண்ட் பேர் பேரோட்டிட் கிளாண்ட், பேரட்டாய்ட் கிளாண்டுன்னு கூட சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம காது மேலே ஒரு பேரட் உட்காந்துருந்துச்சுன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்குவோம்? நம்ம இந்த கிளாண்டை ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம காதில் ஒரு பேரட் உட்காந்துருக்குன்னு நினச்சோன்னா பேரோட்டிட் கிளாண்ட், பேரோட்டிட் சலைவரி கிளாண்ட். ஸோ டங் கீழே ஒரு கிளாண்ட் இருக்குன்னு நான் சொன்னேன். டங்கை நம்ம லிங்குவல் அன்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறதால சப் பண்ணுவோம். ஸோ சப் லிங்குவல் கிளாண்ட், சப் லிங்குவல் சலைவரி கிளாண்ட். கீழே இது மேண்டிபிள்னு சொல்லுவோம். இது வந்து மேக்ஸிலா, 2 மேக்ஸிலா இருக்கும், ஒரு மேண்டிபிள் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு 2 பேர் இருக்குது, சப் மேக்ஸிலரி ஆர் சப் மேண்டிபுலார் சலைவரி கிளாண்ட். ஸோ நம்ம சலைவரி கிளாண்ட்ஸோட டைப்ஸ் பார்த்தாச்சு. இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. பேரோட்டிட் கிளாண்ட்ஸ் நம்ம காது மேலே பேரட் எப்படி உட்காந்துருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கணும். நெக்ஸ்ட் சப்லிங்குவல், டங் கீழே இருக்கிறதால அது சப்லிங்குவல்னு சொல்லுவோம். தேர்ட் வந்து சப் மேக்ஸிலரி இல்லைன்னா சப் மேண்டிபுலார்னு கூட சொல்லுவோம். மேண்டிபிள் கீழே தான் இருக்குது, மேக்ஸிலா கீழே தான் இருக்குது.
ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சலைவாவோட செக்ரீஷன்ஸை பற்றி படிக்கணும். சலைவாவில் என்னென்ன இருக்குது, காம்போசிஷன் ஆஃப் சலைவாவை பற்றி பார்க்கலாம். காம்போசிஷன் ஆஃப் சலைவாவில் பேசிக்காக வாட்டர் இருக்கும், மியூக்கஸ் இருக்கும். மியூக்கஸ் வந்து ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். வாட்டருக்கும் மியூக்கஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது கூடவே அயான்ஸ் இருக்கும், நிறைய அயான்ஸ் இருக்கும். அந்த அயான்ஸோட எக்ஸாம்பிள் சோடியம் அயான்ஸ், குளோரின் அயான்ஸ், பைகார்போனேட் அயான்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ சலைவாவோட கம்போசிஷன் என்னன்னு கேட்டால் வாட்டர், மியூக்கஸ், அயான்ஸ் லைக் சோடியம், குளோரின் அண்ட் பைகார்போனேட் அயான்ஸ், இல்லை இதை ஹைட்ரோஜன் கார்பனேட் அயான்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ சலைவரி கிளான்ஸ் வந்து என்சைம்ஸை செக்ரீட் பண்ணும். எப்படி என்சைம் செக்ரீட் பண்ணுதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட இப்படி இருக்கும் சலைவரி கிளாண்ட். இதை வந்து நம்ம டக்ட்னு சொல்லுவோம், டக்ட் ஆஃப் சலைவரி கிளாண்ட். இந்த டக்ட்ஸில் இங்கே இருக்கிற செல்ஸ், சலைவரி அமைலேஸ் செல்ஸ் வந்து சலைவரி அமைலேஸை செக்ரீட் பண்ணும். இந்த என்சைம் வந்து 2 என்சைம்ஸ் இருக்கும் சலைவரி அமைலேஸில். அதாவது சலைவான்னு நம்ம சொன்னால் சலைவாவில் 2 என்சைம்ஸ் இருக்கும். ஒன்று லைசோசோம்ஸ், அது ஆக்சுவலி லைசோசைம்ஸ். இன்னொன்று வந்து அமைலேஸ் என்சைம், லைசோசைம் அப்புறமா அமைலேஸ் என்சைம். லைசோசைமோட ஃபங்க்ஷன் என்னென்னா இது வந்து செல்லை டைஜஸ்ட் பண்ணும். நம்ம சொன்ன மாதிரி ஃபுட் வந்து செல்ஸால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து செல்லை டைஜஸ்ட் பண்ணும். இது கூடவே நம்ம சாப்பிடும்போது சில பாக்டீரியாஸ் என்டர் ஆகிருக்கும். அந்த பாக்டீரியாஸை இது சாவடிச்சிடும், அதாவது கில்ஸ் பாக்டீரியா. இது வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல் என்சைம். இது வந்து ஆன்டி பாக்டீரியல் என்சைம், ஏன்னா இது பாக்டீரியாவை கில் பண்ணுது இல்லையா. பாக்டீரியா நம்ம ஃபுட் வரையா என்டர் ஆகிற பாக்டீரியாவை இது சாவடிச்சிடும். ஸோ அமைலேஸ் வந்துட்டு இது ஸ்டார்ச் மேலே ஒர்க்ஸ் ஆன் ஸ்டார்ச். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அமைலேஸ் வந்து ஸ்டார்ச் மேலே ஒர்க் ஆகும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ச்சை நம்ம சாப்பிட்றோம். இந்த ஸ்டார்ச் சலைவரி அமைலேஸ் இந்த என்சைம் ஓட ப்ரெசன்ஸில் மால்டோஸாக பிரேக் டவுன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஸ்டார்ச் ஸ்வீட்டாக இருக்காது, மால்டோஸாக ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தி சாப்பிட்றோன்னா சாப்பிட்றப்ப நம்மளுக்கு அதோட டேஸ்ட் தெரியாது. நிறைய நேரம் சீவ் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு ஸ்வீட்டான டேஸ்ட் வரும். ஏன்னா ஸ்டார்ச் வந்துட்டு 2 குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸாக பிரேக் ஆகிருக்கும். 2 குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸை தான் நம்ம மால்டோஸ்ன்னு சொல்கிறது. ஸோ 30% ஆஃப் ஸ்டார்ச் இஸ் டைஜஸ்டட். சொல்லணும்னா 30% ஆஃப் ஸ்டார்ச் வந்து நம்ம மவுத்தில் டைஜஸ்ட் ஆகும். ஸோ நம்ம சலைவரி அமைலேஸ், அதாவது சலைவாவில் இருக்கிற 2 என்சைம்ஸோட ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஓவராலாக சலைவாவோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சலைவா என்னன்னு பார்த்தா அது வந்து சலைவா ப்ளஸ் ஃபுட். இப்போது சலைவா ப்ளஸ் ஃபுட், ஏன்னா நம்ம சாப்பிட்டப்போ சலைவா கூட ஃபுட் மிக்ஸ் ஆகிறதால நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். அது கூடவே இந்த இதுவை போலஸ்ன்னு சொல்லுவோம். இந்த காம்பினேஷனை நம்ம போலஸ்ன்னு சொல்லுவோம். இந்த போலஸ் நம்ம ஈசோஃபேகஸில் ஃப்ரீயாக என்ட்ரு ஆகிறதுக்கு சலைவாவில் இருக்கிற மியூக்கஸ் ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. அது கூடவே it helps in digesting food. Actually it helps in digesting starch. I can tell it as it also helps in killing bacteria. இது வந்து பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம டைஜஸ்ட் ஸ்டார்ச்ன்றதையும் பார்த்தாச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு சலைவா ஹெல்ப் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீக்ளூட்டேஷன் என்ற ஒரு ப்ராசஸை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். டீக்ளூட்டேஷன் என்னன்னா நம்ம ஃபுட்டை ஸ்வாலோ பண்ணுறோம் இல்லையா, ஸ்வாலோ பண்ணுற வரைக்கும் அது வாலண்டரி ப்ராசஸ். அதில் ஃபர்ஸ்ட் வாலண்டரி ஸ்டேஜ் இருக்குது. அது வந்து நம்மளோட ஸ்கெலிட்டல் மசில்ஸால் ஸ்வாலோ பண்ணுவோம். செகண்ட் ஸ்டேஜ், ஒன்ஸ் அது ஃபேரிங் சென்டர் ஆன உடனே அது இன்வாலண்ட்ரி ஆகிடும். நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்மூத் மசில்ஸோட கண்ட்ரோலுக்கு போயிடும். அது வந்து பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டால் ஃபுட் வந்து ஸ்டொமக்கு கொண்டு போகப்படும். இதுதான் நம்ம இன்னைக்கு படித்த டாபிக். இங்கேருந்து ஸ்டொமக்கு என்டர் ஆகிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே எந்த கிளான்ஸுமே இருக்காது, வெறும் மியூக்கஸ் மட்டும்தான் இருக்கும். ஈசோஃபேகஸில் எந்த கிளான்ஸும் இருக்காது, வெறும் என்ன சொல்கிறது, வெறும் மியூக்கஸ் மட்டும்தான் லைனாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம பாடியில் இருக்கிற மேஜர் ட்ராக்ட்ஸ்னால் ஒரு கெனால் மாதிரி இருக்கும் இல்லையா. எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் கெனால், ரெஸ்பிரேட்டரி கெனால், அதாவது நேசல் கெனால், அப்புறம் யூரினோஜெனைட்டல் கெனால். இன்னர் லைனிங் வந்து எப்போவுமே மியூக்கோஸால் தான் இருக்கும், ஏன்னா அது வந்து பாக்டீரியா ட்ராப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நேச்சர் ஆஃப் ஃபுட் அப்புறமா ஃபங்க்ஷன் ஆஃப் சலைவரி கிளான்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீட் கம்ப்ளீட் NCERT பயாலஜி ரிவ்யூ, அது கூடவே எக்ஸ்ட்ரா எட்ஜ் நீட்லேருந்து வெளியே கொஷின்ஸ் வருது இல்லையா. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக நம்மளோட NCERTயில் இல்லை, இது வந்து எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ். இது வந்து நீட்டில் நிறையா வாட்டி கேட்கப்பட்டிருக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷின்ஸை எடுத்து பார்க்கலாம்.
இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்காக நிக்கில்ஸ் பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்